வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை அதிசய குதிரை. அது என்ன அதிசய குதிரை பார்க்கலாமா? கிருஷ்ணதேவராயரின் படைகளுள் குதிரைப்படையும் ஒன்று. கிருஷ்ணதேவராயர் நிறைய படைகள் வச்சிருக்காரு, அதில் குதிரைப்படையும் ஒன்று. அக்குதிரைப்படையும் வலிமையுள்ளதாக இருந்தது. சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார். அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையும் அதற்கு தீனி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையையும் கொடுக்கப்பட்டு வந்தது. அத்தொகையை பெற்றுக்கொண்டு குதிரையை நன்கு ஊட்டம் அளித்து வளர்த்தனர். அதே போல் தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த குதிரை நிறைய இருக்கிறதுனால அங்கே இருக்கிற அதை பாதுகாக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ உடனே அங்கே இருக்கிற என்ன சொல்லுவாங்க, அங்கே அந்த அவையில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யோசனை சொன்னார். வீட்டுக்கு ஒரு குதிரையும் அதுக்கு தீனி போடுறதுக்கு காசும் நம்ம கொடுத்துருவோம், இல்லை தீனி வாங்கி கொடுத்துருவோம். அப்படி வாங்கி கொடுத்துட்டோன்னா அதை பராமரிக்கிறது ஈஸியாகும். எப்பவுமே ஒன்றா பார்த்துக்கிறது வேறு விஷயம், நிறைய இருக்கிறத பார்த்துக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் தெனாலிராமனும் ஒரு சிறிய கொட்டகையில் தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரையை கொடுத்தாங்க. தெனாலிராமன் என்ன பண்ணான்னா அதை ஒரு கொட்டகையில் அடைச்சி வச்சுட்டா. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ புல் போடுவதற்கு மட்டும் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அது வழியாக புல்லை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அது வந்து வாயால் கவ்வி அதை சாப்பிடும். அதனால கொஞ்சம் புல், ஏன்னா சின்ன ஓட்டுன்றதுனால கொஞ்சம் புல் மட்டும்தான் தினமும் போட்டுட்டு இருந்தான். அதனால் அந்த குதிரை என்ன ஆச்சுன்னா எலும்பு தோலுமா நோஞ்சானா போயிடுச்சு. நிறைய சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா அது என்ன ஆகும், பாவம் இல்லையா? ரொம்ப மெலிஞ்சு போச்சு. நோஞ்சானா ரொம்ப மெலிஞ்சு போச்சு, ஒல்லியாயிடுச்சு. குதிரைக்கு தீனி வாங்கி போடும் பணத்தில் தெனாலிராமன் என்ன பண்ணா, அவன் நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டா கொழுத்து போனான். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, குதிரைகள் வந்து எப்படி இருக்கின்றன அப்படின்றத பார்க்கறதுக்காக மன்னர் வந்து அனுப்பி வச்சார். எல்லாரும் வாங்க, குதிரையெல்லாம் எப்படி இருக்கு, அதனால் குதிரையை கூட்டிகிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டார். அதன்படி குதிரையை கூட்டிக்கிட்டு எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரோட குதிரையும் மன்னர் பார்வையிட்டார். அதை பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது. மன்னருக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லையே அப்படின்னு. தெனாலிராமனை கூப்பிட்டு, எங்கப்பா உன் குதிரை எங்க? எல்லாரும் குதிரையை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, உன் குதிரை எங்கப்பா அப்படின்னு மன்னர் கேட்டார். அதற்கு தெனாலிராமன் என்ன பண்ணா, என் குதிரை வந்து ரொம்ப முரட்டுத்தனமான குதிரையாக இருக்குது, அதை என்னால் அடக்கவே முடியல, அதனால் இங்கே கொண்டு வர முடியல. குதிரைப்படை தலைவரை வந்து என்னோட அனுப்பி வைங்க, நான் வந்து அந்த குதிரையை கொடுத்து அனுப்புகிறேன். இதை உண்மைன்று நம்பினா மன்னர் குதிரைப்படை தலைவரை தெனாலிராமன் அனுப்பி வச்சிட்டார். சரிப்பா போ, ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா எப்படி வந்து குதிரையை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ குதிரைப்படை தலைவனுக்கு பெரிய தாடி இருந்தது. குதிரைப்படை தலைவர் என்ன பண்ணா அப்படின்னா, அந்த துவாரத்தின் வழியாக குதிரையை எட்டி பார்த்தார். ஏன்னா தெனாலிராமன் அதில் தானே அடைச்சி வச்சுருக்காங்க. உடனே குதிரை என்ன பண்ணுச்சுன்னா, புல்லு தான் போட போகிறான் தெனாலிராமன் நினச்சிக்கிட்டு அவரோட தாடியை பிடிச்சிடுச்சு. கவ்வி பிடித்து கொண்டது அப்படின்னா இழுத்து பிடித்து கொண்டது. வலி பொறுக்க முடியாமல் குதிரைப்படை தலைவன் கத்துறாரு. எவ்வளவோ வந்து எடுத்து பார்க்குறாரு, அதுலேருந்து விடுவிக்கவே முடியல. இது உடனே மன்னருக்கு இந்த செய்தி போச்சு. உடனே மன்னர் என்ன பண்ணார், இது முரட்டுத்தனமான குதிரை தான் இருக்கும் அப்படின்னு எண்ணிட்டு தெனாலிராமன் வீட்டுக்கு போய் குதிரையின் வாயில இருந்து குதிரைப்படை தலைவனோட தாடியை எடுத்துட்டு அந்த கொட்டகையே பிரிக்க சொன்னாராம். பிரித்து பார்த்தா குதிரை எலும்பு தோலுமா ரொம்ப ஒல்லியாக இருக்கு. அதை பார்த்த உடனே மன்னருக்கு செம்ம கோவம். அந்த காரணத்தை தெனாலிராமன் கிட்ட கேட்டாராம், என்ன தெனாலிராமா, இவ்வளோ உனக்கு குதிரை கொடுத்து தீனியெல்லாம் கொடுத்துருக்கே, நீ என்னடானா இப்படி பண்ணிட்டியே, அந்த குதிரையை இப்படி எலும்பு தோலுமா ஆக்கிட்டியே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, எப்படி இவ்வாறு சக்தியற்று இருக்கும் போதே, ஸ்டாமினா இல்லாத போதே இந்த குதிரைப்படை தலைவனோட தாடியை கவ்வி சாப்பிடுதே இந்த குதிரை என்ன,
இன்னும் நான் எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சு அதை கொழுக்க வச்சுருந்தேன் அப்படின்னா, நல்லா குண்டு குண்டாக ஆக்கியிருந்தேன்னா, அவ்வளோதான், குதிரைப்படை தலைவன் தாடி இல்லை, அவன் உடம்பையே சேர்த்து சாப்பிட்டுடும் அது அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொன்ன உடனே மன்னருக்கு தாங்க முடியாமல் சிரிப்பு வந்துச்சான். போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தெனாலிராமனை மன்னிச்சிட்டார். எப்பவுமே தெனாலிராமனோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஒரு கதையிலேருந்து ஒரு விஷயத்த அவர் சொல்வார். அதுதான் வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? மன்னரும் அவர் பேசுகிறத ஒரு பெரிய கோபமாக எடுத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு சமாளிச்சிருவார் அவர் செஞ்ச தப்பை. சரியா? நன்றிம்மா.